ரிப்போர்ட்டிங் சார். கேம் சேஞ்சர். இந்த படத்தோட ஒன்லைன் கதை. ஸ்ரீகாந்த் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். அவருடைய 5 வருஷம் ஆட்சி காலத்துல 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு நல்லவனா மாறுறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, அவருடைய பசங்க 2 பேரு ஜெயராம் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமான கரப்ஷன் பார்ட்டிங்க. இந்த டைம்ல ராம் சரண் அந்த ஊருக்கு ஐஏஎஸ்ஸா அப்பாயிண்ட் ஆயி வராரு. அவர் அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சில களை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு அரசியல் மீட்டிங் நடக்கும்போது ஸ்ரீகாந்த் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த மீட்டிங் அப்போ ஒரு லேடிய பார்க்குறாரு. அவங்க தான் அஞ்சலி. அவங்கள பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆறாரு. அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அஞ்சலி யாரு? அஞ்சலிக்கும் ஸ்ரீகாந்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அதுல ஒரு ஃபிளாஷ்பேக். அதுல இன்னொரு ராம் சரண். அந்த ராம் சரண் யாரு? இந்த மாரி பல விஷயங்கள். அதுக்கப்புறம் குட் வெர்சஸ் பேட் ராம் சரண் வெர்சஸ் எஸ்.ஜே. சூர்யா. இதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு ஒன் லைனரா இந்த படத்தோட கதை உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு கரப்டட் பொலிட்டீஷியன் வெர்சஸ் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அப்படிங்கிறத ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவா இன்னைக்குள்ள நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு அழகா டெவலப் பண்ணியிருந்திருக்கோம். ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் சினிமாவுடைய ஒரு கேம் சேஞ்சரா இருந்தவர் தான் சங்கர். கமர்ஷியல் படங்கள் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன ரீடிஃபைன் பண்ணவரே சங்கர் தான். ஒரு கமர்ஷியல் படம்னா ஒரு பாட்டு, ஃபைட்டு, காமெடி, சென்டிமென்ட் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய படங்கள்ல அதுக்குள்ள மக்கள ரொம்ப பாதிக்கிற ஒரு சமூக பிரச்சனை, அந்த சமூக பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் சினிமால தான் சாத்தியம், நிஜத்துல சாத்தியமா அப்படிங்கிற மாரி இருந்தா கூட, இந்த மாரி ஒரு சொல்யூஷன் நம்ம நாட்டுல நடந்தா நல்லா இருக்குமே. இந்த முதல்வன் படத்துலலாம் வரும் இல்லையா? ஒரு நாள் முதல்வன். அந்த மாரி விஷயங்கள்லாம் நாட்டுல நடந்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு மக்கள ஏங்க வைக்கிற மாரி ஒரு சொல்யூஷன் ஒண்ணு சொல்லுவாரு. அதுக்கு அடுத்து விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதே சங்கர் படங்களுக்கு அப்புறம் தான் ஒரு வேற லெவலுக்கு போச்சு. ஜீன்ஸ் படம் வந்தப்பல்லாம் டிக்கெட் ரேட் ரூ. 25 ரூ. 30 இருந்திருக்கும். அந்த காசுக்கு அந்த படம் பார்த்துட்டு வரும்போது அது குடுத்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு அலாதியான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாரி பல விஷயங்கள பண்ணவரு. இப்ப ரீசென்ட் டைம்ல அவருடைய படங்கள் பழைய மாரி இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் இந்த படத்துல ஒரு நேரடி தெலுங்கு படம் பண்றோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டெலிபரேட்டாவே அவருடைய ஸ்டாண்டர்ட 1, 2 படி கீழ இறக்கியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ராம் சரணோட இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் நடக்கிற சீக்வென்ஸஸ். அந்த ஃபைட்லாம் எப்படின்னா, இது உண்மையிலேயே சங்கர் படமாங்கிற மாரி இருக்கும். அதாவது அந்த ஃபைட்ல அ ராம் சரண் அடிக்க 4, 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களலாம் அடிச்சு புடிச்சு ரயில் தண்டவாளத்தில கட்டி வச்சுருவாரு. தண்டவாளத்தில கட்டி வச்சு ட்ரெயின் கிட்ட வரும்போது அவங்கள அவுத்து விடுவாரு. அது எப்படி கட் பண்ணுவாருன்னா, ஹெலிகாப்டர்லயே ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு வருவாரு. கிட்ட ட்ரெயின் கிட்ட வரும்போது தான் கட் பண்ணுவாரு. அதாவது ஹெலிகாப்டர்ல ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு வரும்போது எவ்வளோ காத்தடிக்கும். அதுவும் லுங்கி கட்டிட்டு வருவாரு. அப்ப கான்சன்ட்ரேஷன் கட் பண்றதுல இருக்குமா? இல்ல லுங்கில இருக்குமா? அது கூட தெரியாம அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த படம் ராம் சரண ஹீரோவா நினைச்சு எழுதின படமா? இல்ல புரொடியூசர் தில்ராஜ ஹீரோவா நினைச்சு எழுதின படமாங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ரைடெல்லாம் போவாரு. கலெக்டரா ரைடு போய் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் அவருடைய பழைய படங்கள்ல பார்த்த மாரி காட்சிகள் தான். ஆனா, ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்டின்னா, சில டைரக்டர் படம் பார்க்கும்போது, இந்த காட்சிய அந்த படத்துலேருந்து எடுத்தாங்க. இந்த சீன இந்த படத்துலேருந்து எடுத்தாங்கன்னு தோணும் இல்லையா? சங்கர் படத்துல என்னன்னா, சில காட்சிகள் அப்படி தோணுனாலும், அது அவருடைய பழைய படங்களா தான் இருக்கும். அது ஒரு குட்டி ஆறுதலான விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் ஒண்ணு ஒரு 30, 40 நிமிஷம் போகும். அதெல்லாம் ஒரு பாட்டுலயே கண்டென்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். அது எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சந்தேகமே இல்லாம சொல்லலாம். இன்னொரு இந்தியன் 2 அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக். யூசுவலா சங்கர் படங்கள்ல அந்த ஃபிளாஷ்பேக் தான் அந்த படத்துடைய மெசேஜ், அந்த படத்துடைய எமோஷன ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணும். அது உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாரு. இந்த படத்துல உள்ள ஃபிளாஷ்பேக் அவருடைய பழைய படங்கள் அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லன்னா கூட, ஒரு டீசென்ட்டான ஃபிளாஷ்பேக். அதுல 1, 2 காட்சிகள் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் அந்த இன்னொரு ராம் சரண் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறவரா வருவாரு. அது நான் என்ன நெனச்சேன்னா, அவர் ஒரு ஆக்ஷன்ல பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு வேரியேஷன் காமிக்கிறதுக்காண்டி அப்படி திக்கி திக்கி பேசுறாரு. அதனால அத கன்னடத்துல அப்படி எழுதியிருப்பாங்கன்னு நெனச்சேன். பட் அந்த ஒரு குறைபாட கதையோட சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் படம் கிட்டத்தட்ட ஒரு குட் வெர்சஸ் பேட் ராம் சரண் வெர்சஸ் எஸ்.ஜே. சூர்யா தான். அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப லாஜிக்க இக்னோர் பண்ணிட்டு பார்த்தா, ஏதோ பார்க்குற மாரி இருக்கும். சில காட்சிகள் ஸ்டில் அப்செட்டா தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு செகண்ட் ஹால்ஃப் அப்படியே காட்சிகள் விறுவிறுப்பா போகும். கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹால்ஃபோட செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். படத்துல எப்பயுமே ஒரு எமோஷனல் கனெக்ட்டே இருக்காது. எமோஷனல் கனெக்ட்னா அப்படியே அப்படியே நெஞ்ச பிசையிற காட்சிகள்லாம் நான் சொல்ல வரல. ரொம்ப பேர் மினிமமா ஒரு ஹீரோவும், வில்லனும் சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஹீரோ ஜெயிக்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் சந்தோஷம் வரணும். வில்லன் தோத்து போகும்போதோ, இல்ல வில்லன் ஜெயிலுக்கு போகும்போதோ, ஒளிஞ்சான்டா அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும் இல்லையா? அது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு பேர் மினிமம் எமோஷன். அந்த ஒரு எமோஷன் கூட அந்த படத்துல எங்கேயுமே வரல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ராம் சரண் ரொம்ப ஒரு மசாலா ஃப்ளேவர், எக்ஸாஜரேட்டட் ஆக்டிங்லாம் இல்லாம நீட்டா பண்ணியிருந்தாரு. அவருக்கு அடுத்து அஞ்சலியோட கேரக்டர் சூப்பரா எழுதியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிரசன்ஸும் நல்லா இருந்துச்சு. 3வது எஸ்.ஜே. சூர்யா நல்லா பண்ணியிருந்தாரு. பல காட்சிகள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இன்ட்ரஸ்டிங்கா மாறுச்சு.
இருந்தா கூட எஸ்.ஜே. சூர்யா வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா இந்த படத்துல தெரியல. இந்த படத்துல வேஸ்ட் பண்ண ஆக்டர்ஸ்ன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். அதுல ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஜெயராம் மாரியான ஒரு ஆக்டர வந்து அவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா, மகளிர் அணி தலைவியோட மஜாக் பண்றதுக்காண்டி ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் ஜெயராம் தேவையா அப்படின்னு தோணுச்சு. காமெடின்னு நெறைய பேர் வருவாங்க. பிரம்மானந்தம், சுனில் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. படத்துல லாஜிக் இல்லாத அப்சர்டான விஷயங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்து அஞ்சலிய பார்த்தோம்னா இவரு ஷாக் ஆவாரு. யாரு? ஸ்ரீகாந்த். ஏன்னா அஞ்சலிய முன்னாடியே தெரியும். ஷாக் ஆவாரு. அஞ்சலி வந்து வயசாகி அவங்க மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும். இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு அவரு ஷாக் ஆவாரு. பக்கத்திலேயே ராம் சரண் இருப்பாரு. ராம் சரண் அந்த ஃபிளாஷ்பேக்ல உள்ள அதே ராம் சரண் மாரி தான் இருப்பாரு. ஆனா, அவருக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகாது. அந்த அளவுக்கு அவரு இருப்பாரு. உண்மையிலேயே அந்த சீன்லாம் பார்க்கும்போது, இந்த அளவுக்கு லாஜிக்லாம் யோசிக்காம பண்ணியிருக்காங்களா? படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜா இல்ல நம்ம செல்லூர் ராஜா அப்படின்னு டவுட் வந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டுக்கான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோயினுடைய ட்ரெஸ் விலகி இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு வந்து ஒரு கிளுகிளுப்பான மூடுக்கு போவாரு. அது என்னன்னா, அந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் இந்த மாரி பட்ட பழைய லாஜிக். இதெல்லாம் எப்படின்னா 2025ல ஒருத்தர் வந்துட்டு, "என்னது சிவாஜி கணேசன் பையன் சினிமால நடிக்க வந்துட்டாரா?" அப்படின்னு ஷாக் ஆன மாரி ரொம்ப அவுட்டேட்டடான விஷயங்கள் படத்துல நெறைய இருக்கும். சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருப்பாரு. படத்துடைய பேக்கிரவுண்ட் ஸ்கோர் சில இடங்கள்ல இரைச்சலா இருந்தாலும், பல காட்சிகள வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணது பேக்கிரவுண்ட் ஸ்கோர் தான். பட் பாடல்கள் எதுவுமே அவ்வளோ சொல்லிக்கிற மாரி இல்ல. அந்த ஜரிகண்டி பாட்டும், டோப் சாங்கும் ஓகேவா இருக்கும். ஜரிகண்டி பாட்டு வந்து விஷுவலி பிரம்மாண்டமா இருந்தா கூட, சில இடங்கள்ல வந்து அது மேட் போட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. பட் சங்கர் படங்கள்ல பாட்டுங்கிறது ஒரு தனியா அது ஒரு பேசு பொருளாவே இருக்கும். அது விஷுவலி பிரம்மாண்டமா இருக்குங்கிறத தாண்டி அந்த மியூசிக்லயே அந்த கிராண்டியர் இருக்கும். பாய்ஸ் பாட்ட இன்னைக்கு கேட்டா கூட அந்த ரிச்னஸ், அந்த கிராண்டியர் ஃபீல் பண்ணலாம். இந்த மாரி இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லும்போது, அவருடைய பழைய படங்கள் தான் நெறைய பேசுற மாரி இருக்கு அப்படின்னா, இந்த படம் எங்கேயுமே அது கிட்ட கூட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். அத தாண்டி சங்கர் மாரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு தரமான கம்பேக் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆசையும், நம்பிக்கையும் தான். மொத்தத்துல இந்த படம் இண்டியன் 2 விட பெட்டர்ன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஸ்லைட்லி பெட்டர். பாய்.